சக்தி மசாலாவின் சுயசக்தி விருதுகள் ஹோம்பிரனர் அவார்ட்ஸ் 2024 பவர்ட் பை SSVM இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் MSD ஜுவல்ஸ் இனிஷியேட்டிவ் பை பிராண்ட் அவதார். இன்னைக்கு இந்த இடத்துல அவங்க நிக்கிறதுக்கு எவ்வளவோ கடுமையான கஷ்டம்னு சொல்றதை விட முள் பாதைகளை தாண்டி தான் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறாங்க. எதற்கும் பயப்படாதீங்க. நம்ம உயிரோட இருக்க வரைக்கும் எதையும் உடைக்க முடியும். அதனால nothing but death should stop you. இன்று டெல்லியில் இறங்கி அந்த இடத்தை தாண்டி போகும்பொழுது இறங்கி போகும்போது வந்துட்டியான்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லையேங்கிறது திரும்ப திரும்ப மனதில் வலியாக நிற்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. வெற்றிகரமா திரையுலகில் ஒரு பயணத்தை நிறைவு செய்து அரசியல் உலகத்துக்குள்ளாரும் அவர் வராரு. ஒரு சீனியர் பொலிட்டீஷியனா, ஒரு நலன் விரும்பியா நீங்க அவருக்கு தரக்கூடிய அறிவுரை என்ன? குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி தொகையை தந்துவிட்டால் நிச்சயமாக மனதார பாராட்டுவேன். சக்தி மசாலாவின் சுயசக்தி விருதுகள் ஹோம்பிரனர் அவார்ட்ஸ் 2024 powered by SSVM Institutions and MSD Jewels. Associate sponsors Lakshmi Ceramics, Vidyam, Mayavaram Chits and Shero Mindset. Trusted home partner DAC Developers, technology partner Zoho, digital partner Avatar Live, presented by Naturals and initiative by Brand Avatar. மக்களை, இந்த மேடை ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கட்டத்தை நெருங்கி இருக்கிறது. இந்த விருது விழா சீசன் 7 சுயசக்தி விருதுகள் 2024 இந்த தருணத்திற்காக வெகு நேரமாக காத்திருந்தது. மிக மிக முக்கியமான ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கான விருது வழங்க வேண்டிய தருணம் இது. இவருடைய பெயரை சொன்னால் ஒரு காலத்தில் படைப்புலகம் பரவசம் அடைந்தது. இன்று இவருடைய பெயரை சொன்னால் பாராளுமன்றமே பயந்து நடுங்குகிறது. நான் பேரை சொல்ல போறதில்லை. இந்த விருது இவர்களுக்கு கொடுப்பதால் இந்த விருதுக்கு தான் பெருமை. கோடிக்கணக்கான தமிழச்சிகளினுடைய கனவுகளில் ஒரு நம்பிக்கை விளக்கை ஏற்றிய ஒரு மாமனிதர், களப்பணியாளர், தொடர்ச்சியாக ஓடி ஓடி உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பாளர். அவருக்கான இந்த விருதை வழங்குவதற்காக நிறைய பேர் இந்த மேடைக்கு நம்ம கூப்பிடணும். ஆமாம், இந்த விருது வழங்குறதுக்காக டெஃபினெட்லி இந்த அற்புதமான சுயசக்தி விருது யாருடைய பிரைன் சைல்டோ அவரை மேடை கூப்பிட்டே ஆகணும். ஹேமச்சந்திரன் சார், முதல்ல ஒரு பெரிய கைத்தட்டலோட அவரை இந்த மேடைக்கு வெல்கம் பண்ணலாம். ஐ திங்க் உண்மையிலேயே இந்த தருணம் தான் அவருக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். தொடர்ச்சியாக சக்தி மசாலாவின் சார்பாக டாக்டர் PC துரைசாமி அவர்களும் டாக்டர் சாந்தி துரைசாமி அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அண்ட் இந்த விருது அப்படின்னு சொன்ன உடனே டெஃபினெட்லி our entire jury panel to please join us on stage. எங்களுடைய ஜூரி மெம்பர்ஸ் அனைவரும் ப்ளீஸ் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். all of our jury members to please join us on stage. பிராண்ட் அவதாருடைய ஃபவுண்டர் இந்த மேடையில் இருக்கிறார். இந்த விருது விழாவிற்கான ஜூரி மெம்பர்ஸ் தங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எல்லா விருதாளர்களுக்கும் அந்த மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக உழைத்த உழைப்பாளிகள். மிக அழகான ஒரு தருணத்துக்காக இந்த மேடை தயாராக்கி கொண்டிருக்கிறது. மேடைக்கு வரும் ஒவ்வொருத்தருமே இந்த விருதுல இவங்க தான் வாங்க போறாங்க அப்படின்னு ஒன்று there was an excitement, butterflies எல்லாமே சொல்லலாம். ஏன்னா அவங்க இன்ஸ்டன்டான ஹாப்பினஸ் நம்மளுடைய முகத்திலையும் உள்ளத்திலையும் கொண்டு வர போறாங்க. இந்த இன்ஸ்பிரேஷனல் அவார்ட் யாருக்கு போக போகுது அப்படின்றத ஒரு மிக அழகான ஏவியின் மூலமாக பார்க்க போறோம். Ladies and gentlemen, fasten your seat belts. This is the most special this evening. சமூகத்தின் சமநிலை தவறுகிற பொழுதெல்லாம் ஓங்கி ஒலிக்கும் ஓர் குரல். உரிமைகள் ஒடுக்கப்படும் போதெல்லாம் அதிகாரத்தின் குரல் வளையை குறிப்பார்த்து நிற்கும் கூர்வாள் திருமதி கனிமொழி கருணாநிதி. கனிமொழி கருணாநிதி எனும் நான் ஓர் ஒப்பற்ற தலைவனின் அப்பழுக்கற்ற அரசியல் வாரிசு. புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு நிதி வழங்கப்படும் என்றால் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இல்லையா? நீங்கள் மட்டும்தான் மக்கள் பிரதிநிதிகளா? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? நாடாளுமன்றத்தில் உரக்க இவர் நிகழ்த்தும் உரைகளில் எல்லாம் உரிமைக்கான சப்தம் ஓங்கி ஒலிக்கும். அது தமிழரின் நலனை தாங்கி பிடிக்கும். எட்டயபுரத்தில் காலை உணவு திட்டத்தில் பட்டியல் இனத்தார் சமைத்த உணவை புறக்கணித்த பள்ளியில் மாணவர்கள் மற்றும் பெற்றோருடன் கனிமொழி நேரில் பேசி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்து பள்ளி குழந்தைகளுடன் அமர்ந்து உணவு அருந்தினார். ஆம், எட்டயபுரத்தின் பாரதி நம் கனிமொழி அவர்களின் உருவில் கம்பீரமாய் மீண்டும் உயிர் தெழுந்த தருணம் அது. தன் கருத்தாலும் எழுத்தாலும் பார்ப்போற்றும் தமிழ் தாயின் சேயாகி நின்றார். மக்களுக்கோர் துயர் எனில்
களம் நோக்கி பயணிக்கும் தாயாகி நின்றார். அடைமழையின் வெள்ளத்தால் சாலைகளில் ஓடிய நீரோட்டம் நின்றுவிடும். ஆனால் மக்களுக்காய் களத்தில் இவரது போராட்டம் நிற்காது. நேர்கொண்ட நடை, நிமிர்த்திய பார்வை, செயல்களில் வீரம், இதயத்தில் ஈரம் என மக்களுக்காய் களமாடும் எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களை கௌரவம் செய்வதில் மகிழ்ச்சி கொள்கிறது பெண்களுக்கான இந்த சுயசக்தி மேடை. மக்களே, தூத்துக்குடி மக்களவை தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற புலி கனிமொழி கருணாநிதி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல். நம்முடைய மேடையில் கிட்டத்தட்ட 38 ஜூரி மெம்பர்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய 38, 39 மாவட்டங்களுமே சேர்ந்து இந்த விருதை வழங்குவதை போலதான் இந்த மேடையும் இருக்கிறது. கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு இன்ஸ்பிரேஷனல் உமன் விருது. இத்தனை பேர் மேடையில் இருக்கும்போதும் அத்தனை பேர் அரங்கத்தில் இருக்கும்போதும் எல்லாருமே அந்த ஒற்று உணர்வு, எல்லாருக்குமே இவங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்கள் மீது நாம் வைத்திருக்கும் நம்பிக்கை என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லக்கூடிய ஒரு தருணம் தான் இது. எல்லாரும் சேர்ந்து மீண்டும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் for our dearest honorable member of the parliament கனிமொழி கருணாநிதி மேம் அவர்கள். நமக்காக பார்லிமெண்ட்ல எப்பவுமே எழுந்து நின்று பேசுவாங்க. தூத்துக்குடி மக்களின் குரலற்றவர்களின் வாய்மொழி, கலைஞரின் உடன்பிறப்புகளினுடைய தாய்மொழி, எப்போதும் களத்தில் நிற்கக்கூடிய கனிமொழி அவருக்காக எழுந்து நின்று ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன் நம்ம கொடுத்தே ஆகணும். இன்ஸ்பிரேஷன் விருது மக்களுக்காக குரல் கொடுத்தவருக்காக மக்களே எழுந்து நின்று வழங்கக்கூடிய மரியாதை இது. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நல்ல நிகழ்வில் முதல் பிராண்ட் அவதார் ஹேமச்சந்திரன் அவர்களுக்கு பலத்த கைதட்டல்கள். இந்த ஒரு நிகழ்ச்சியை அவருக்கு கண்டிப்பாக செய்யணும்னு ஆலோசனை கொடுத்த இன்னைக்கு குமரவேல் இல்லை, வீணா இருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம எல்லாத்து சார்பாக வாழ்த்துக்கள். இந்த பயணத்தில் நாங்களும் அவங்களோட இணைஞ்சு செய்ய கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு எங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நல்லதொரு பெண்களை ஊக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கிறனால நிறையா பேர் பேசுனீங்க. ஒரே ஒரு நிமிஷம் நான் அவங்க திருமதி கனிமொழி கருணாநிதி அவங்கள பற்றி மட்டும் பேசணும்னு நினைக்கிறேன். பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படணும்னு சொல்லுவாங்க. 1986 நாங்கள் முதல் மறைந்த நமது தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவங்க கையில் தான் முதல் அவார்டு வாங்கினோம். பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வரிசையாக அவார்டுனா வெறும் அவார்டெல்லாம் மட்டும் கொடுக்க மாட்டார். கூப்பிட்டு என்ன பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க, நல்லா செய்கிறீங்களா, இப்படியெல்லாம் பரிவோடு கூப்பிட்டு உட்கார வச்சு மதித்து பேசக்கூடிய ஒரு மனிதர். கிட்டத்தட்ட அந்த காலத்திலேருந்து தமிழுக்கு நாங்கள் அடிமை, தமிழ் கவிதைக்கு அவருடைய எழுத்துக்கும் கவிதை கிடையாது. அதே மாதிரி கனிமொழி அந்த காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் பார்த்துட்ருக்கிற ஒரு நல்ல பெண். சமுதாய சேவைங்கிறது படம் போட்டு காமிச்சாங்க. எவ்வளவோ தருணங்களில் வியந்திருக்கிறோம். ஒவ்வொரு சமயமும் கனி ஒரு சிம்பிள், இவ்வளோ பெரிய அரசியல் பாரம்பரிய குடும்பம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி
எளிமையான யாரும் அணுகக்கூடிய தமிழ் இருந்த காலத்தை தாண்டி இப்போ அரசியலில் அவங்க எடுத்து வச்சுக்கிற பாதை வெளியில் பார்க்குற போது தெரியாது. மேடையில் நிறையா பேர் சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த இடத்துல அவங்க நிற்கிறதுக்கு எவ்வளவோ கடுமையான கஷ்டம்னு சொல்கிறத விட முள் பாதைகளை தாண்டி தான் வந்து இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறாங்க. உண்மையாலுமே கிட்டத்தட்ட 2008 நினைக்கிறேன், நான் வந்து நேஷனல் லெவலில் இந்திய அளவில் விருது வாங்கினதுக்கு கனிமொழி வந்து என்னை பாராட்டிட்டு போகக்கூடிய சந்தர்ப்பம் இதே சென்னையில் நடந்தது. இன்றைக்கி நான் ரொம்ப விரும்பும் ஒரு ஆசான்கிற நினைக்கிற மாதிரி அவருடைய பெண்ணுக்கு இன்று நாங்கள் அவருடன் சேர்ந்து அவங்கள வந்து வாழ்த்தறக்கும் வழங்குறக்கும் கிடைத்த வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பாக கருதுகிறேன். என்றைக்கும் உங்கள் பின்னாடி நாங்கள்லாம் இருக்கோம். உங்கள் சமுதாய பணியில் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை எங்களால் முடிஞ்சதை ஒத்துழைப்போம். உங்கள் சமுதாய பணி தொடரணும். ஏழை எளியவர்களுக்கு உங்களுடைய பெண்களுக்கு அதுலேயும் வந்து ஒவ்வொரு முறையும் அவர்கள் சந்திக்கும் பொழுது கேட்பது, எங்கே அவருடைய தொகுதியில் இருக்கிற பெண்களுக்கு ஏதாவது செய்வீங்களா, இல்லை நீங்கள் பெண்களுக்கானது ஏதாவது செய்ய முடியுமா, ஒரு நாள் கூட எனக்கு என் சார்ந்த மனிதர்களுக்குன்னு கேட்காத நான் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பெண்மணி அப்படின்னா நிச்சயமாக அது அவங்க வந்து திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் தான். பெண்களே, இந்த இடத்துக்கு அவங்க வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. உங்கள் பலத்த கையொலி மூலம் திரும்ப இன்னும் அடுத்த அடி எடுத்து வச்சு இன்னும் பல சாதனைகள் நிகழ்த்த இங்குள்ள நாம் அனைவரும் அவருக்காக வாழ்த்துவோம். அவருடைய சமுதாய பணிக்கு நம்முடைய நன்றிகளையும் கூறிக்கொள்ளுமாறு ஆசைப்படுகிறேன். இங்கே இத்தனை பேர் பார்த்தீங்க, எல்லாரும் வெற்றி அடையும் போது சொல்கிறது பின்னாடி இருக்கிற கல் மண் புண் பாதை எதுவும் ஒன்றும் இல்லை. சிவசங்கரன் சார் பேசினார், மற்றவங்கெல்லாம் பேசினாங்க. பெண் நினைத்தால் அதை சொல்லுவாங்க, பெண்ணோட கடைக்கண் பார்வைக்கு எல்லாமே அப்படி அசைஞ்சா போதும் மலையும் தூள்னு சொல்லுவாங்க. நீங்கள்லாம் வந்து தொழிலில் நல்லா வரணும். எடுத்த பணியை நிறுத்தக்கூடாது. எடுத்து வச்ச காலை தைரியமாக கண்டிப்பாக நல்ல முறையில் தொழில் பண்ணி உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சு எங்கெங்கே காணினும் சக்தியடான்னு சொல்லி அந்த சக்தியை வந்து வெளிப்படுத்தணும். நல்லா பெருமையாக இருங்க. இன்றைக்கி அவர் சிவராஜ் பேசும்போது சொன்னார், அனைத்திலும் நமது தமிழகம் பெண்கள் வந்து தொழிலில் எல்லாத்துலேயும் வந்து பெண்களோட பங்கு எவ்வளோ சதவீதம் இருக்குன்னு சொன்னாங்க. அதை ரெக்கார்ட் பிரேக்கை உடைச்சி இன்னும் நீங்கள் வந்து வரணும் அப்படின்னு எங்களுடைய சக்தி மசாலா சார்பாகவும் இங்கே குழுமியுள்ள உங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துகிறோம். வாய்ப்புக்கு நன்றி. And I think this is also the moment when I really request ஹேமச்சந்திரன் சார், இந்த தருணம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு எங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு சில வார்த்தைகள், ஒரு பெரிய கைத்தட்டல் ஹேமச்சந்திரன் சாருக்காக, ஒரு பெரிய கனவு நினைவான ஒரு தருணம் அவருக்கு. நன்றி, வணக்கம். ஒரு சில பேருக்கு அவார்டு கொடுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ஏன்னா மேடம் வந்து நான் வந்து ஒரு வாலண்டியராக சென்னை சங்கம் நடத்தும் ஒரு வாலண்டியராக இருந்தேன். அப்போ தான் கனெக்ட் ஆகணும். அப்போது இருந்த சிம்பிளிசிட்டி இப்போவும் அப்படியே தான் இருக்காங்க. அந்த குணம் இருக்கு இல்லையா, அது நாட் வெரி ரேர். ஸோ அது அப்போது என்ன நம்பர் வச்சுருக்கோ அதே நம்பர் தான். அப்படி அப்போ மெசேஜ் அனுப்பிச்சா ரெஸ்பாண்ட் பண்ணோம், இப்போவும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு பர்சனாலிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து எல்லாருக்கும் மேலே போக போக வராது. ஸோ த ஒன் திங் ஆல்வேஸ் which attracted from you, madam, is that your simplicity and always care for the downtrodden people. You always should continue that, and thanks for inspiring us. Romma nandri, madam. Thanks a lot. Thanks. Thank you, sir. இதுக்கு மேல நம்ம காத்திருக்க வேண்டாம். யார் பேரை சொன்னால், யார் பேசினால் பாராளுமன்றமே அதிர்கிறதோ, இப்போது அவர் பேச போகிறார். விருதாளருக்கான தருணம். உங்களுடைய அத்தனை பேருடைய அன்பிற்கு என்னுடைய முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ், அவார்ட் கொடுக்கறது, இதெல்லாம் இட்ஸ் a வெரி எம்பாரசிங் மூமெண்ட். அதனால் முடிந்தவரை இதை நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தது எனக்கு மிக நெருங்கிய ஹேமச்சந்திரனாக இருக்கட்டும், அருணா சுப்பிரமணியமாக இருக்கட்டும், லதா பாண்டியராஜன். அதனால் நிச்சயமாக முடியாதுன்னு சொல்ல முடியாத ஒரு சூழல். அது மட்டும் இல்லாமல் இது சக்தி மசாலா வழங்கக்கூடிய, நான் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனாக நான் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு 2 மாமனிதர்கள் இருக்காங்கன்னா அதில் சக்தி மசாலாவை சேர்ந்த அவங்க 2 பேருமே. ஏன்னா யாருக்கு எந்த நேரத்தில் உதவி என்று கேட்டாலும் செய்யக்கூடியவர்கள். சென்ற முறை தூத்துக்குடியில் மழை வெள்ளம் வந்தபோது இன்னும் கொஞ்சம் பொருட்கள் மக்களுக்கு தேவையாக இருந்தது. நான் நேராக அவங்களுக்கு தான்
தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். அடுத்த நாளே தன்னால் முடிந்த அளவிற்கு மற்ற இடங்களிலும் பொருட்களை சேகரித்து, அது மட்டும் இல்லாமல் தன்கிட்ட இருந்த எல்லா மசாலா பொருட்களையும் கொடுத்து ஒரு பெரிய லாரியில் எங்களுக்கு வந்து அனுப்பி உதவி செய்தவர்கள். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நான் அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தர் பேசும் பொழுதும் கேட்கும்போது அது எத்தனை தடைகளை தாண்டி வந்திருக்கீங்க, எத்தனை போராட்டங்களை தாண்டி வந்திருக்கீங்க, எத்தனை பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லும் பொழுது, கேட்கும் பொழுது இது நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அது இந்த சக்தி மசாலா அவார்ட்ஸே வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா தொழில் அப்படின்னு வரும்பொழுது பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ட்ராபேக்ஸ் அப்படிங்கிறது வந்து நெட்வொர்க்கிங் கிடையாது அப்படிங்கிறது. ஆண்களை போல் நமக்கு நெட்வொர்க்கிங் கிடையாது. இந்த நிகழ்ச்சியின் வழியாக இத்தனை பெண்கள் ஒருத்தர் சந்தித்து கொள்வதற்கு, அவங்களுடைய சாதனைகளை புரிந்து கொள்வதற்கு, அவங்க எப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். நானும் தூத்துக்குடியில் இதை பண்ணணும்னு ரிக்வெஸ்ட் வச்சுருக்கேன். அதை பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அரசியல் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் பெண்கள் வருவது என்பது அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஏன்னா இது ஒரு ஆண்களுக்காக கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உலகம். ஒன்று எதற்கும் பயப்படாதீங்க. நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும் எதையும் உடைக்க முடியும். அதனால் நத்திங் பட் டெத் ஷுட் ஸ்டாப் யூ. அதுதான் நான் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை, அச்சமில்லைன்னு எங்களால் எதையும் உடைக்க முடியும், எந்த தடையும் தாண்ட முடியும் என்ற அந்த தைரியத்தோடு தொடர்ந்து போராடினோம் என்றால் நிச்சயமாக வெற்றி நிச்சயம். நாம் அடையக்கூடிய எல்லைகளை நிச்சயமாக அடைந்தே தீருவோம். நன்றி, வணக்கம். நன்றிகள். உண்மையிலேயே இந்த மேடையில் நம்ம எம்பி எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களோ, இதை பத்திரிகையில் பார்த்துருந்தா இன்னொரு மனிதர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இவங்களுடைய ஒவ்வொரு வெற்றியும் அந்த மாமனிதருக்கு, அந்த பெரும் சூரியனுக்கு தான் அந்த வெளிச்சம் சென்று சேர்க்கிறது. அவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய கைத்தறலை நம்ம தந்துடலாம். மேம்கிட்ட அந்த அவார்டை மட்டும் வாங்கிக்கலாமா? ரொம்ப நேரமாக மேம் கையிலேயே கொடுத்துட்டோம். மேம் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மேம். பாவம், நீங்கள் பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அதற்கு நடுவில் ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் ஸ்க்ரீனில் கொண்டு வரோம். நீங்கள் அரசியலுக்கு முன்னாடி இலக்கியத்தில் வந்து ஆழம் கால் பார்த்தவங்க. அதில் ஏதாவது ஒரு 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 இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதிலிருந்து அது சம்பந்தப்பட்டவங்களுடைய ஒரு கேள்வி வரும். வாங்க எல்இடி ஸ்க்ரீனில் பார்க்கலாம். என்ன பார்த்தா மாத்திரம் மேம் நிறைய வார்த்தைகள் இருக்கு மேம். நீங்கள் கோபம், காதல், பாராட்டு, பாசம், பண்பு, அறிவுரை, எச்சரிக்கை, நம்பிக்கை, இந்த 8 வார்த்தைகள்ல ஒவ்வொரு வார்த்தை 8மே சூஸ் பண்ண போறீங்க மேம். என்னங்க இதுல ஏதாவது ஒரு வார்த்தை. ஃபர்ஸ்ட் எந்த வார்த்தையை நீங்க சூஸ் பண்றீங்க? நம்பிக்கை. நம்பிக்கை. இப்ப அந்த நம்பிக்கைன்ற வார்த்தை அவங்க சூஸ் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி இருந்தது 2026. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அதை பத்தி நாங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் மேம். நம்பிக்கை 2026னா உங்கள் மனதில் வரக்கூடிய வார்த்தைகள் என்ன? தேர்தல், திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி. ஃபேண்டாஸ்டிக். ஓகே, அடுத்தது மேம், அடுத்த வார்த்தை உங்களுடைய சாய்ஸ் என்ன? இன்னும் இருக்கா? முடியலையா? இன்னும் 7 இருக்கு மேம். பண்பு. பண்பு. ஓகே மேம். எதற்கும் அஞ்சாத ஒரு பண்பு அவர்களுக்கும் இருந்தது. அதை நான் என்னைக்குமே பாராட்டுவேன். அருமை. அதுதான் மேடமுடைய ஸ்பெஷாலிட்டி. அதுதான் ஃப்ரம் தி ஹார்ட் பேசுவாங்க. மேம் அடுத்த வார்த்தை. பாராட்டு. பாராட்டு. நிச்சயமாக அவரை பாராட்ட வேண்டும் என்பது எனக்கு ஆசைதான். இது பாராட்டல வருமா? இல்லை, குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி தொகையை தந்துவிட்டால் நிச்சயமாக மனதார பாராட்டுவேன். அருமை, அருமை. சூப்பர் மேம். பாசம். ஓகே. ஆஹா. நிச்சயமா ஒரு முதல்வர் எல்லாத்தையும் தாண்டி ஒரு
மிக பாசமான அண்ணன். இந்த முறை கூட நான் பாராளுமன்றத்தில் பேசிய பொழுது மெசேஜும் அனுப்பிட்டு அப்புறம் நான் வெளியில் வர நேரத்துக்கு கரெக்டாக ஃபோன் பண்ணி ஒரு அண்ணனுக்கே உரிய மகிழ்ச்சியோடு பாராட்டுவார். அது அது குரலில் தான் தெரியும். ஹீஸ் அ வெரி வெரி அஃபெக்ஷனேட் பிரதர். எச்சரிக்கை எச்சரிக்கை. ஓகே மேம், இப்போ ஒரு பெரிய அரசியல் பயணம் அவருக்கு தொடங்கி இருக்கு இல்லைங்களா? ஒரு பெரிய பெரிய பயணம் அது. இதுல இந்தந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருங்கப்பா அப்படின்னா எந்தெந்த விஷயங்களுக்கு சொல்லுவீங்க? இல்ல அவர்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும்னா அருமை. எதிர்க்கட்சிகள் அவரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரி, இதை முடிச்சிடலாம். காதல். ஓகே, அது என்ன மேம் தூத்துக்குடி மக்கள் மேல உங்களுக்கு அவ்வளவு காதல்? நானும் எதிர்பார்க்கவில்லை, ஆனா பழகுவதற்கு அவ்வளவு அன்பான மனிதர்கள், வெள்ளேந்தியான மனிதர்கள். சில நேரம் எங்க ஊருன்னு எனக்கே தெரியாம வந்துடும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அதுவும் ஜெயரஞ்சன் அவர்களுக்கு டக்குன்னு கோவம் வரும். சொல்லுவார், நீங்கள் என்ன இருந்தாலும் எங்கள் ஊர் பொண்ணு என்னைக்கும் மறக்காதீங்கன்னு. ஏன்னா அவர் தஞ்சாவூர் மீது இருக்கக்கூடிய, சென்னை மீது இருக்கக்கூடிய அதே அன்பு எனக்கு தூத்துக்குடி மேலும் இருக்கிறது, அதே காதல். அற்புதம் மேம், அற்புதம். அடுத்தது மேம், கோபம். கோபம். ஓகே, அப்பாவுக்கு உங்கள் மீது வந்த இந்த விஷயத்துக்காக ரொம்ப ஒரு செல்ல கோபம் வந்ததுன்னா, தந்தைக்கு மகள் மீது வந்த அந்த செல்ல கோபம் எதற்காக? இல்லை, நிறைய விஷயங்களுக்கு சண்டை போடுவேன் அப்பாவோட. அதனால் நிறைய சண்டை, நிறைய ஆர்கியூமெண்ட் எல்லாம் வரும். அதுக்கான ஸ்பேஸ் அவர் எப்பயுமே கொடுக்கறதுக்கு தயாராக இருந்த ஒரு மனிதர் தான் அவர். அதனால் ஞாபகம்லாம் வச்சுக்கிறதில்ல. அவருக்கு ரொம்ப கோவம் வர்றது, நம்ம நைட்டில் ட்ராவல் பண்ணால் நம்மளை போட்டு பிச்சை எடுத்துருவார். வந்துட்டியான்னு. ஒரு முறை டெல்லி போகும்போது ஃப்ளைட் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. முழிச்சிட்டே இருந்தாங்க. இறங்கினோடனே ஏன் சொன்னால் கேட்க மாட்டேங்கிற அது இதுன்னு திட்டிகிட்டே இருந்தாங்க. ஒரு இடத்துல எனக்கும் நானும் நின்று ஆர்கியூ பண்ணிகிட்டே இருந்தேன். இன்று டெல்லியில் இறங்கி அந்த இடத்த தாண்டி போகும்போது வந்துட்டியான்னு கேட்குறதுக்கு யாரும் இல்லையேங்கிறது திரும்ப திரும்ப மனதில் வலியாக நிற்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஓகே, கடைசி வார்த்தை அறிவுரை. வெற்றிகரமா திரையுலகில் ஒரு பயணத்தை நிறைவு செய்து அரசியல் உலகத்துக்குள்ளாரும் அவர் வராரு. ஒரு சீனியர் பொலிட்டீஷியனா, ஒரு நலன் விரும்பியா நீங்க அவருக்கு தரக்கூடிய அறிவுரை என்ன? இல்லைங்க, இப்போ விஜய் எனக்கு சின்ன வயசுலேருந்தே விஜய் அவர்களோட குடும்பத்தோடு பழக்கம் இருக்கிறது. அதனால் இந்த இடத்துக்கு இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக வருவதற்கு அதற்கான உழைப்பு, அதற்கான பாதை எல்லாமே அவருக்கு தெளிவாக புரிந்ததால் தான் அதை செய்ய முடிஞ்சிருக்கு. அதனால் அதே தெளிவோடும் அதே உழைப்போடும் அவர் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும். அற்புதம். தேங்க்யூ ஸோ மச் மேம். கோட் படத்தோட அப்டேட் வந்தா கூட இந்த அளவுக்கு கை தட்டிருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் நீங்க சொன்ன இந்த அழகான அறிவுரைக்கு தான் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல். மீண்டும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜஸ்ட் பீயிங் யூ. நீங்களாக இருக்கிறது தான் ஐ திங்க் மேக்ஸ் யூ சோ ஸ்பெஷல் மேம். இன்னைக்கு நீங்க வந்தது இத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு பெரிய நம்பிக்கையை தந்திருக்கிறது. எங்கள் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். விருது வாங்கின ஒவ்வொரு விருதாளரும் வேரியஸ் கேட்டகரியில் வாங்கியிருப்பீங்க. அது வந்து ஹெல்த்தா இருக்கலாம், ஃபுட்டா இருக்கலாம், சிறிய பிசினஸா இருக்கலாம். உங்களில் எத்தனை பேருக்கும் இதே இடத்தில் எம்பி நிற்கிற இதே இடத்தில் ஒரு நாள் நீங்களும் வந்து நிற்கணும். அதற்கான இன்ஸ்பிரேஷன் தான் மேடம். அவங்களுக்கு மீண்டும் ஒரு அரங்கன் நிறைந்த கரவொலியை தந்துடலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம்.
சக்தி மசாலாவின் சுயசக்தி விருதுகள் ஹோம்பிரனர் அவார்ட்ஸ் 2024 பவர்ட் பை SSVM இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் MSD ஜுவல்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் லக்ஷ்மி செராமிக்ஸ், விடியம், மாயவரம் சிட்ஸ், ஷீரோ மைண்ட்செட், ட்ரஸ்டட் ஹோம் பார்ட்னர் DAC டெவலப்பர்ஸ், technology partner Zoho, digital partner Avatar Live, presented by Naturals, and initiative by Brand Avatar.